நீங்கள் இன்னைக்கு ஆண்டர்கிட்டேருந்து நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, ஆண்டர் என்னை ஏற்றுக்குவாரா, என்ன சிம்பிள் ஸ்டெப்பு பண்ணால் நம்ம ஆண்டர்கிட்ட சீக்கிரமாக நம்ம நெருங்கிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். உங்கள் ரூம்குள்ளே போங்க, ஒரு 20 நிமிஷம் ஃபோக்கஸாக உங்கள் பைபிளை எடுங்க, அதை தியானிங்க. அதுக்கப்புறம் ஒரு அலாரம் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பைபிள் வசனத்தை நீங்கள் வாசிச்சுட்டே இருங்க. யோவான் 4:14 என்ன எழுதிருக்குன்னா, வந்து என்கிட்ட வரவனுக்கு வந்து நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், அது அதே அவனுக்குள்ளே அது ஊற்றா மாறிடும். நம்ம வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர், அவர்கிட்ட நம்ம அடிக்கடி போயிட்டே இருக்கும் போதே அந்த காரியமே நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் அது நீக்கி போடும். ஒரு கப்பு அன்கிளீன் ஏன்னா அசுத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் வச்சா தானாகவே என்ன பண்ணிடும்னா அந்த அழுக்கை வெளியே எடுத்து போட்டுரும், அதில் நல்ல தண்ணி நிறைஞ்சிரும். அதுபோல் நாங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நான் உண்மையாகவே தப்பு பண்ணியிருக்கேன்னு அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அது காரியம். ரெண்டாவது காரியம், நீங்கள் ஆண்டர்கிட்ட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண 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 ஆவியானவர் உங்கள் சூழ்நிலை, உங்கள் இருதயத்தை, உங்கள் சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி விடுவாங்க. கொஞ்ச நாள்லேயே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அதனால இன்னைக்கே கோ நவ், லேட் பண்ண வேண்டாம். வார்த்தையை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க, வார்த்தையை படிங்க, தியானிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.